Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கான டாப்பிக்கை உங்கள் பெயரில் இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ். ஸோ இன்றைக்கி கூட திரு மு.க. ஸ்டாலின் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ தமிழை பற்றி பேசுகிறாங்க. திமுக விசஸ் தமிழ். திமுகவுக்கு தமிழ் மேலே உண்மையாகவே பற்று இருக்கா? நாடகம் ஆடுறாங்க மேடம். அப்புறம் ஏன் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்காங்க? திராவிடம் என்கிற நாடு இருந்திருக்குமானால் இருந்ததாக நம்பப்படுகிற ஏற்றுக்கொண்டால் தமிழ் மட்டும்தானா? அதனை எனவே எது விற்றா வியாபாரிக்கு 2 ரூபாய் லாபம் கூட கிடைக்கும்னு ஒரு வியாபாரி பார்ப்பான். அதைத்தான் திமுகவும் இப்போது தமிழை விற்கலாம், தமிழை விற்றால் காசு கிடைக்கும், இதுதான் அவர்களுடைய தொடர்ந்து. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆகா ஓஹோன்னு பேசுகிற இவங்க அப்பா, அவங்க அப்பாவே எனக்கு பழக்கம், தொடர்பு. அவரும் நானுமே ஜெயிலில் இருந்திருக்கோம். இந்திராவுக்கு கருப்பு கடி காமிஷன், இந்திரா காந்திக்கு. தமிழ்லாம் பேசுவார், நல்ல மிக தமிழ் அறிஞர். அவர் பக்கத்தில் கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனால் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்து வந்தாலோ, சோனியா காந்தி வந்தாலோ இந்த கூட்டத்துக்கு இவர் ஆங்கில உரையாற்றுவார், எழுதி வச்சு படிப்பார். ஏன்னா அவருக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு மன்மோகனுக்கு, மக்களுக்கு அல்ல, மன்மோகனுக்கு சேரணும், சோனியா காந்திக்கு சேரணும். எனக்கு புரியுது. ஆக அந்த நேரத்தில் எதை செய்தால் வியாபாரம் நடக்கும், அவ்வளவுதான். அதனால் அந்த பற்றுக்கிட்டுங்கிறதெல்லாம் பொய், நாடகம் ஆடுறாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தந்தை கல்வி அமைச்சர், அவர் பையனை கேட்குறாங்க, என்னப்பா அவனுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பானிஷ். உண்மையை சொல்கிறான் அந்த பையன். அப்பா சொல்கிறாரு, பொய் சொல்லாதேன்னு மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வி அமைச்சர் சொல்கிறாரு. இல்லை, அவன் பயந்துட்டான் மைக்கை பார்த்த உடனே. அவன் இங்கிலீஷும் தமிழும் தான் படிக்கிறான். ஒரு பையனை அவன் தெரியாமல் சொல்கிறான்னு சொல்லி பொய் சொல்லி தூண்டி கொடுக்குற தந்தை தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர், திமுக அமைச்சர். இவங்க தமிழ் பற்றி எவ்வளவுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஒன்று, இவங்க தமிழ்நாட்டில் தமிழங்கிட்ட ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க, தமிழ்நாட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க அறிவாளி இல்லையா? பீகார்காரனை தேடி 600 ரூபாயை அவன் காலில் வச்சு கும்பிட்டு எப்படா தமிழனை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறது, என்னென்ன ப்ராமிஸ் சொல்லி அது செய்கிறோம் செய்யலை, எப்படா ஏமாத்துறதுங்கிறத இவங்களுக்கு 600 கோடி ரூபா பீகார், அதை வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. 600 கோடி கொடுத்தோம். அதிமுகவும் கொடுத்துருக்கலாம், வச்சுருக்கு. அதிமுக தமிழ்னு ஊரை ஏமாத்தலை. இவங்க ஊரை ஏமாற்றிட்டு 600 கோடி பீகார்காரங்க காலில் வச்சு கும்பிட்டது தான் தவறுன்னு நான் சொல்கிறேன். அதனால் அதிமுக சொன்னால் நான் நேரடியாகவே சொல்லுவேன், நான் அதிமுக இல்லை, அதனால் அதிமுக அதை செய்யலை. சரி, உங்களுக்கு இப்போ ஒன்று லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் விஜய் போட்ட வழக்கில், இந்த ஸ்டாம்பர்டு வழக்கில் பேரா 31 சொல்லியிருக்கு ஜட்ஜ்மெண்ட்டில். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு 2 ஐஜி லெவல் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற பணிபுரிகிற ஐஜி லெவல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க ஒரு கைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. அந்த 2 ஐஜி என்ன சொல்கிறாங்க, நாட் ஆஃப் தமிழ்நாடு, நாட் நேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, பேரா 31 இருக்குது. அதை வச்சு தமிழனை வேண்டான்ட்டான், தமிழனை வேண்டான்ட்டான், தமிழனை வேண்டான்ட்டான், தமிழ்நாட்டில் நடந்த குற்றத்துக்கு ஆராய்ச்சி தமிழன். யார் சொன்னா? ஆங்கிலம் தெரியாத மக்குகள். அதை படித்த சில ஞான சூன்யமும் ஆமாங்கிறான். முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களே சொல்கிறாங்க டிவியில், சோஷியல் மீடியாவில் தமிழனை கூட
நாட் ஆஃப் தமிழ்நாடு நேட்டிவ்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள் இல்லை. இங்கே லாங்குவேஜ் வரலை, யுவர் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வருது. தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். அது அவர்கள் ஏன் பூர்வ குடிகள் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, அவனுடைய மச்சான் கான்ட்ராக்டராக இருப்பான், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கும். ஒரு அவங்க அப்பாவோ இல்லை தம்பியோ அவனுடைய ஒய்ஃபோ அந்த அதிகாரியுடைய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பான். கொஞ்சம் சாட்சாப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க நாட் ஆஃப் தமிழ்நாடு, நாட் பீங் நேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரி, யார் நேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? என்னுடைய பர்சனலாக நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். எஸ் ராதான்னு கும்பகோணத்தில் எனக்கு மிக நீண்ட கால நண்பர், 81 வயசு, சௌராஷ்டிரா. அவர் சிரிக்கிறார், மணி 5 தலைமுறை என்னை மணின்னு தான் கூப்பிடு, மணி 5 தலைமுறையாக இங்கே இருக்கலாம். புரிஞ்சுக்க நீங்கள். சரி, என்னுடைய பக்கத்து வீட்டில், இப்போ இருக்கிற வீட்டில் கௌரின்னு ஒரு லேடி, ரொம்ப என் மேலே அன்பும் பாசமாக இருப்பாங்க. நான் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அந்த அம்மா தெலுங்கு. அவங்க சொல்கிறாங்க, அண்ணே ஆந்திரா தெலுங்கானாவே கிடையாதுண்ணே, நான் 150-200 வருஷமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கேடா. அந்த அம்மாவும் அதில் வந்து ஹீஸ் எ நேட்டிவ் தமிழ்நாடு தான், பட் எட் ஹீஸ் எ தெலுங்கு. அங்கே இவர் கும்பகோணத்தில் பத்ரிநாத்னு இப்போ இறந்துட்டார். எனக்கு ரொம்ப நேண்டியாக ஸ்வீட் ஸ்டால் வச்சுருந்தார். நாங்கள் சேட்டுன்னு கூப்பிடுவோம். நான் அவரை கிண்டலாக கேட்பேனே, எவ்வளோ காலமான கடை வச்சுருக்கேன், டே எங்கள் தாத்தா வச்சுருக்காரா, வச்சுருக்கேன்டா. நான் சின்ன அவர் இறந்துட்டார். அவர் சேட்டுன்னா ராஜஸ்தானும் குஜராத்தும் எனக்கு தெரியல, அந்தளவுக்கு அந்த காலத்தில் எனக்கு. அவரும் இஸ் அ நேட்டிவ் பிகாஸ் எங்கள் தாத்தா வச்சுருந்தாரா மிட்டாய் கடைங்கிற ஸ்வீட் ஸ்டால். எனவே அவங்களுக்கு அர்த்தம். இது ஏன் அவங்கள விளக்குனாங்கன்னா இதுக்காகத்தான். அவனுக்கு அவன் மேலே ஒரு ப்ரெஷர் கொண்டாந்துடக்கூடாது கவர்மெண்ட்டு. ஐயோ நம்ம ப்ரமோஷன் தடுத்துருவாங்களோன்னு பயப்படக்கூடாது. ஏதோ கேட்க வந்து கேளுங்க. இப்போது தங்களோட தவறு வெளியில் தெரிஞ்சக்கூடாது, இல்லை தங்களோட குற்றங்களை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீதிமன்றம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதையும் மக்கள்கிட்ட எங்களுக்கு எதிராக நீதிமன்றம் செயல்படுது அப்படின்றத காட்டுறதுக்காக தமிழை பயன்படுத்திக்கிறாங்களோ? எதுவாக இருந்தாலும் அவங்க தமிழை தூக்கி நிறுத்தி அது கூடயே மேலே நம்ம ஒரு அரை அடி தன்னை நீந்துக்குவோம்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குற ஒரு 2, என் பேர் தமிழ்மணி, வச்ச பேர் தான். நான் தேர்ந்துக்கிருந்து எடுத்துக்கிட்டு எதாவது அதில் காசு கிடைக்குமான்னு வச்சுக்கிட்டது அல்ல. பிறந்த உடனே வச்ச பேர். தவறு சரி, என் தாத்தா வச்சார், நான் என்ன செய்ய முடியாது, விட்டுருங்க. ஆனால் எனக்கு தமிழை விட ஆங்கிலம்தான் எளிதாக பேச முடியும். அதுக்கு எனக்கான காரணங்கள் இருக்குது. நான் இருக்கிற தொழில் வக்கீல் தொழில். அங்கே போய் நாளைக்கு காலை வரட்டுமான ஜட்ஜி இன்றைக்கி வெளியே போகணுடுமா, நான் ஆங்கிலத்தில் தான். ஒருவேளை இங்கே காலந்தெல்லாம் கூட ஆந்திரா, டெல்லி சுப்ரீம் கோர்ட் போகணுன்னா காரி துப்பிடுவான் என்ன. அடுத்த வட்டம் வருகிறேன்னு நான் அவன்கிட்ட போய் சொன்னான்னா, கடைசி தமிழன் இருக்கிற வரை தமிழ் இருக்கும். நீங்கள் இப்படி கற்றுக்காத வேறு மொழின்னா தமிழன் சேர்த்து போயிடுவான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, எனக்கே ஏன் ஆங்கிலத்தில் எழுதுறேன்னா 26 எழுத்தில் என்னால் எழுத முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். என்ன நினைக்கிறேங்கிறது இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். 247 நான் டைப் பண்ணி 3/4 மணி நேரம் ஆகும். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அது கன்வீனியன்ட். ஆனாலும் தமிழில் எனக்கு பல வார்த்தைகள் தெரியாது. உங்களுக்கும் அநேகமாக தெரியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க, அஃபண்ட் ஆகாதீங்க. ஸ்டாலினுக்கும் தெரியாது. எப்பா தினம் யூஸ் பண்ணுற வார்த்தை பெட்ரோலுக்கு தமிழில் என்ன, டீசலுக்கு தமிழில் என்ன, சிமெண்ட்டுக்கு தமிழில் என்ன. இப்போ கூப்பிட்டு கேளுங்க, அவங்க மாவட்ட செயலாளர் துரைமுருகனுக்கும் தெரியாது. இவர்களுக்கு ஒரு பிதா மாதிரி ஒருத்தர் இருந்தார், பெரிய தமிழறிஞர். அவர் ஒரு வழக்கு போட்டார். நான் இருந்த பக்கத்தில் இருந்து பார்த்தேன். என்ன போட்டார்னா,
பல ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பித்த பிறகு ஒரு டிக்ஷனரி ரெடி பண்ணாங்க. அதில் பல ஆங்கில வார்த்தைகள் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் இது. ஜஸ்டிஸ் எஸ் மோகன் அவர், அதனால் இந்த ஆங்கில கலப்பில்லாமல் தமிழ் அகராதி ரெடி பண்ணுங்கன்னு அவர் வழக்கு போடுறாரு. திருச்சியை சேர்ந்தவர். அதுக்கு பிறகு பேர் இதுக்கு ரொம்ப வயதில் இறந்து போயிட்டார். வயது மூத்தவர். கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் தன்னுடைய சமாதியை கட்டி அதை பாதுகாத்தவர். மக்களுக்கு தெரியும், போதும். நல்ல மனுஷன். ஜட்ஜி கேட்டார், அவர் ரிலேட்டிவ் போட்டிருக்கு ஜஸ்டிஸ் எஸ் மோகனுக்கு. அந்த நபர் ரொம்ப மரியாதையான நபர். ஒரு 1.5 மணி நேரம் கோர்ட்டில் நின்னார். அவருக்கு அப்பயே 83 வயசு இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, தமிழில் கேட்டார், சைக்ளோஸ்டைலிங்க்கு தமிழில் என்னன்னு. நீங்கள் ஒரு பெரிய அறிஞர், நீங்கள் உங்கள் பேரே முத்தமிழ் அறிஞர், உண்மை சொல்லுங்கள். 15 நிமிஷத்துக்கு பதில் வரல அவர்கிட்ட. உண்மை என் வீட்டில் இருக்குன்னார். மைண்டில் இல்லை, உங்களுக்கு வீட்டில் தானே இருக்குது. ஜட்ஜி கேட்டார், நான் ஆங்கில புத்தகம் முதலே எழுதியிருக்கிறேன். எனவே அது ஒரு முட்டாள்தனம். ஏதாவது ஒரு மொழியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றலாம், ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ கேட்க வந்தீங்க. திமுக தமிழையும் தமிழ்நாட்டையும் தங்களோட அடையாளத்துக்காக பயன்படுத்துறாங்களா, இல்லை அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க? தங்கள் வளர்ச்சிக்காக, காசு சம்பாதிப்பதற்காக, ஊரை ஏமாற்றுவதற்காக. இதை விட வார்த்தை என்கிட்ட இல்லை. தொடர்ந்து செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேண்டான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஜட்ஜும் கேட்கக்கூடாது. கர்நாடகாவுக்கு ஜெயலலிதா மேலே வழக்கை கொண்டு போனது யார்? பிஜேபியா? திமுக. அப்போ உங்களுக்கு இது வெக்கப்படலை. நீங்கள் என்னடா இது, தமிழ்நாட்டில் இந்த தமிழை வேணாம், அந்த தமிழன் கேட்கட்டும். அப்போ அன்னைக்கே 37 ஜட்ஜு ஏதோ ஹைகோர்ட்டில் இருந்தாங்க. ஒரு ஜட்ஜும் கேட்கக்கூடாது. 250 ஜட்ஜு மாவட்ட லெவலில், அந்த வழக்கு மாவட்ட லெவலில் தான் முதல்ல போகும். அப்புறம் தான் 250 பேர், அதில் 225 பேர் தமிழன் தான். ஏன்போ ஒருத்தரும் கேட்கக்கூடாது? அப்போ ஒரு தமிழினமே தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு நீதிபதிகளும் நேர்மை இல்லைன்னு தூக்கிக்கிட்டு போனது வழக்க திமுகவா யார்? அவங்களுக்கு தமிழை பற்றி பேசலாமா? தமிழை தங்களோட சுய லாபத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்களா? ஒரு பொருளை விற்கிறாங்க, இங்கே தமிழை விற்று அதில் கிடைக்கிற லாபத்தை அடைகிறாங்க. தொடர்ந்து நான் இது பொறுப்பெடுத்துக்கிட்டு என் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்கன்னா இதையும் கோர்ட்டில் போய் இதையே தான் சொல்லுவேன். ஐயா தண்டிக்கிறீங்களா, என்னை தியாகியாக மாற்றுறீங்க நீங்கள். நிஜமாக என் பேர் தமிழ்மணி. அவன் தமிழை திருடி, ஓட்சோர் இல்லை, இது தமிழ்ச்சோர் திருடி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அதை சொன்னேன். உங்கள் மரியாதையை காப்பாற்ற தான் நான் பேசினேன். 250 மாவட்ட நீதிபதிகள் அவன் தப்பு பண்ணிடுவான்னு சொன்னது நீங்கள், திமுக. அதை ஏற்றுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டை வெளியே அனுப்பிச்சது யார்? அயோக்கியதில் இன்னும் கேட்பேன். நீதிமன்றத்திலேயே வழக்குக்கு போட்டாங்கன்னா சந்தோஷமாக போவேனா, இன்னும் ஒரு 3 மாதம் படுத்துட்டு வருவேன். அதுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எனவே இது தமிழை தங்களுக்காக இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ பார்லிமெண்ட்டில் போன தடவை நடந்தப்போ திமுக எம்பிக்களை திட்டினது தமிழ்நாட்டு மக்களையே திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஒரு போராட்டம்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ் கேடர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழர்களையே புறக்கணிக்கிறாங்க. இன்னொன்று வேடிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, திருச்சி சிவா பார்லிமெண்ட், நீங்கள் பார்லிமெண்ட்னு சொன்னதுனால தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா திருமதி நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் நடந்தது, நீங்கள் ரொம்ப அழகாக ஹிந்தி பாட்டெலாம் பாடுவீங்களாமே. அதை யாரோ இவர் பாடி கேட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அதிமுகவோட முதலிருந்து அன்றைக்கி தலைவரான ஜெயலலிதா கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அந்த அம்மா இவரை அடித்து பேர் வேண்டாம். இப்போ உங்கள் பிஜேபி அடைக்கலமாக இருக்காங்க. அதனால் இவருக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ என்று ஒரு எஞ்சி உடனே சொல்கிறாரு, ஆமாங்க பிடிக்கும். தப்பு, இசை மொழிகளை கடந்ததுங்கிறது நான் எனக்கு அதில் ஆட்சேபனையே இல்லை. எந்த மொழியில் பண்ணால் இவர் சொல்கிறாரு,
ஆமாம், நான் ஆங்கிலத்தில் அதை பாடல்களை எழுதி வைத்து இந்திய எவன்டா சொன்னான் தமிழை ஹிந்தியில் பாட முடியாதுன்னு? ரூபத்தேரா தமிழை எழுத முடியாது, மஸ்தானா தமிழை எழுத முடியாதா? அவருக்கு அந்த நேரம் அதான் இவர்களுடைய தமிழ் பற்று என்பது, இவ்வளவுதான். இல்லை, உங்க தமிழ்னு பேசுறாங்க. நீங்களே இப்போ இவ்வளோ உதாரணம் சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் அறநிலையத்துறை சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட சேகர் பாபு பங்கேற்ற நிகழ்ச்சியும் அங்கேயும் ஹிந்தி தான் பயன்படுத்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே ஒரு இருக்காங்க. லைன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பேசினார். அவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு மொழிபெயர்த்தாங்களை ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சுடா. ஆக அவங்கள ஆங்கில அறிவும் அப்படித்தான் நீ புரிஞ்சுக்கணும். தமிழறிவும் இப்படித்தான், அவர்களுடைய ஆங்கில அறிவும் அவ்வளவுதான். எனவே அவர்கள் அரசியலுக்காக இதை எந்த அளவு எடுத்து சென்றால் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். ஆகா, இவன் தமிழன், அவர் தமிழன் இல்லை. யார் சொன்னா எடப்பாடி தமிழன் இல்லைன்னு? கலைஞராவது ஆதாரபூர்வமாக தெலுங்கர்னு ஆதாரபூர்வமாக ப்ளீஸ். எனக்கு கலைஞர் மேலே பெரிய மரியாதை உண்டு, நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. ஆனால் அவருக்காவது ஒரு ஷேடு படிக்குது, தெலுங்கு ஷேடு அவர் மேலே. எடப்பாடி அப்படி எந்த ஷேடும் ஆப்பிரிக்கன், அமெரிக்கன், ஸ்பானிஷ் எல்லாம் படிக்கலை. ஸோ அவரை நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்லணும்னா சொல்லுங்கள். பட் நீங்கள் தமிழ்னு தூக்கிக்கிறதுங்கிறது தமிழை விற்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அலைகிறீர்கள். ஆனால் தமிழை வளர்த்ததே நாங்கள் தான். தமிழுக்கான செம்மொழி மாநாடு நாங்கள் தான் நடத்தியிருக்கோம். இப்போ தமிழ் மொழியில் அரசாணையெல்லாம் வெளியிடுறதுக்கான உத்தரவுலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தமிழை வளர்த்தது இவர்களாங்கிறதுல எனக்கு ஒரு நீண்ட விவாதம் தேவை. அதில் தொல்காப்பியரில் ஆரம்பிக்கணும். அவர் உடனே எங்கள் அப்பா தானே தொல்காப்பிய பூங்கா எழுதினார். பூங்கா தொல்காப்பிய கடல் அவர். இது மாதிரி சிலப்பதிகாரம் நீங்கள் திமுக வந்து எழுதிச்சா? சீவக சிந்தாமணி ஏதாவது திமுக எழுதிச்சா? வேண்டாம். தமிழுக்கு தொண்டாற்றியது ஊவே சாமிநாத ஐயர். அவன் புத்தகத்தை படிச்சுட்டு அவன் சோத்துக்கு காசு இல்லை, அவனுக்கு ஒரு இடத்துல தங்கி சாப்பிட்றான், காசு கொடுக்க முடியல. உடையாரபாளையம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐயர், ஊவே சாமிநாத ஐயர். அவர் இவங்க இந்த பின்னாடி வர்ற ஐயர் பேர்லாம் எடுத்துட்டு ஜிடி நாயுடுக்கு மட்டும் நாயுடுன்ற பேரை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல. அதுவே தவறு. எது ஒரு மனிதன் எந்த பெயரால் அறியப்பட்டானோ அந்த பெயரால் தான் எது ஒரு கல்லூரியோ இயக்கமோ எதுவாக இருந்தாலும் வைக்க வேண்டும். அண்ணான்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே அண்ணாதுரைங்கிறது தான் கரெக்ட். எந்த கட்சியோட நான் கட்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா பிராமணர்களில் ஒரு அண்ணா இருக்கார், மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிற, பல புத்தகங்கள் நான் வச்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி பெல்ட்டு பூரா அண்ணான்னா அவரை தான் தெரியும். எனவே அப்படி ஒரு தமிழ் தொண்டு இவர்கள் செய்தார்கள், மன்னித்து விடுங்கள், நான் ஏற்று. திமுக இல்லை, எந்த கட்சிக்கும் தமிழ் எங்கள் சொந்தம் என்று சொன்னால் அவர்கள் ஊரை ஏமாற்றுகிறார்கள். நல்ல வேளை அண்ணா திமுக அதை சொல்லலை, இல்லைன்னா அதையும் சேர்த்திருப்பேன். திமுக சொல்லுமானால் தவறு. இப்போ தமிழுக்காக தொண்டாற்றின தமிழ் பேசுகிறவங்க தமிழுக்காக தொண்டாற்றின தலைவர்களை விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான தலைவர்களை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறாங்களோ? அன்ஃபார்ச்சுனேட்லி அரசியலுங்கிறது அப்படி தானே ஆயிடுச்சு. ஒரே ஜாதியில் 4 பேர் இருக்கிறான், 2 பேர் திமுக, 2 பேர் அண்ணா திமுக, ஒருத்தர் கம்யூனிஸ்ட்டு. அந்தந்த கட்சிக்காரவங்க அவங்க ஆட்சியில் வருகிற போது அந்த 2 பேர் இவங்களை ஜாதி ஒன்று தான், இஷ்யூ ஒன்று தான், அது மாற்ற முடியும்னு நான் நம்பலை. இப்போ இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தமிழை நாங்கள் தான் தமிழை காப்பாற்றுறோம் அப்படின்னு பேசுகிறவங்க தமிழை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றத மக்கள் பார்த்துட்டு தான். தமிழை சும்மா விட்டால் தமிழ் நல்லா இருக்கும், இவன் காப்பாற்றுறேன்னு போனால் தான் பிரச்சனை. அதனால் அதெல்லாம் மக்கள் முட்டாள்களே இல்லைம்மா. பல நேரங்களில் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொன்னாலும் அவன் வாங்குறான், சிரிக்கிறான், திருட மக்கள். ஆனால் திருடனா தப்பான அர்த்தத்தில் பாராட்டா சொல்கிறேன். ஒரு குழந்தைய திருட்டு பயிலேன்னு முத்தம் கொடுக்குறோம்ல, அதை மாதிரி சொல்கிறேன்.
அவன் வாயை மூடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறது அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். இன்றைக்கி நேற்று நான் சொல்லலை. அந்த தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல. தமிழை வைத்து கிளுகிழுப்பையை காட்டி ஒரு குழந்தையின் ஆர்வத்தை திருப்புவது போல் திருப்பிவிட இயலாது. பார்க்கலாம் தமிழை எதற்காக பயன்படுத்துறாங்க, தமிழ் பார்ப்போம். மக்கள் வேண்டிக் தமிழ் கொள்வோம். மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை நன்றிங்க, பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.